வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் குடுத்துருக்கான். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, டவுன்வர்ட்ல குடுத்துருக்கான். நல்ல மூவ் தாங்க. லைக் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 வாரமா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தவன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 1.4% வந்து கீழ இறங்கியிருக்கான். உடனே மார்க்கெட் கிராஷ் ஆகப்போது, இது, அது அப்படின்னு பயம்புடுத்துவாங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ, ரிலாக்ஸா இருங்க. இதெல்லாம் மார்க்கெட்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஓகேங்களா? சும்மா ஏறிட்டே இருக்க மாட்டான். ஏற்கனவே சொன்ன மாரி தான். லைக் மார்க்கெட் வந்து ஒரே இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போவான்றது அவசியமே இல்ல. அப்படி போகவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பேசிக்கா வந்து லைக் மார்க்கெட்னாவே வொலட்டிலிட்டி தான். நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் அதனால தான் இந்த பாயிண்ட்டே சொல்லுவாங்க. மார்க்கெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ பேசிக்கா இது வந்து என்ன சொல்றது? லைக் இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல. ஸோ இத்தன 3 வாரமா மேல ஏறுனப்ப சந்தோஷப்பட்ட நம்ம, ஜஸ்ட் ஒரு 1.5% கீழ இறங்குனோனே பயம் வந்துட்டா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நான் உங்கள அ ஆ ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். லைக் மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும். லைக் மார்க்கெட்னாவே வொலட்டிலிட்டி இருக்கும். நம்ம இதெல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இத நெறைய பேருக்கு புரியணும். ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாங்கன்னா, லைக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ. ஸோ தட் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கலாம் இன்னைக்கு. லைக் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு 2, 3 வாரமா மேலே ஏறிட்டு இருந்தவன், இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5% கீழ இறங்கியிருக்கான். ஸோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நமக்கு அடுத்த சப்போர்ட் 25,500ல இருக்கான் ஒரு சப்போர்ட். அது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இப்படி இறங்கி, இப்படி ஏறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ். லைக் இந்த மாரி தான் நகரப் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது, இஃப் யூ ஹேவ் இனஃப் கார்பஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா இல்ல. 25,500ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குப்பா, எனக்கு இந்த மாசம் தேவைப்படல. அந்த மாரி டைம்ல சாரி அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணலாம். எங்க டிப்ளாய் பண்ணலாம்? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லன்னா நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ் அந்த மாரி ஒரு நல்ல 0க்கு போகாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ தான் ஒரு ஜஸ்ட் 1.5% இறங்கியிருக்கான். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் புல் பேக் நடந்துச்சுன்னா, நம்ம தைரியமா இன்னும் கொஞ்சம் பல்க்கா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா இன்னும் புல் பேக் நடக்கல. ஸோ அதனால நம்ம வந்து சேஃபஸ்ட் அசெட்டுங்கிற சேஃபஸ்ட் அசெட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பேசிக்கலா சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்க லாங் டெர்ம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அப் ட்ரெண்ட்ல தான் இருப்பான். ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல வாங்குறோம், நம்ம வந்து ஆல் டைம் ஹைல வாங்குறோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துல இது வந்து லோவா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து அப்படிதான் நகரும். ஸோ இன்னைக்கு வந்து இது ஆல் டைம் ஹையா இருக்கலாம். நாளைக்கு இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்க இத வந்து ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவீங்களா இந்த பாயிண்ட்ட? இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பை ரேஞ்சு. இந்த இடத்துக்கு வந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன்பா. அப்புறமா சொல்லி பிரயோஜனமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிலாசபி இதுல. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதான் சிம்பிள். மேலே ஏறி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து தான் மேல அடுத்த ரேஞ்சுக்கு போவான். ஸோ இப்படி தான் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பயப்படாதீங்க மார்க்கெட்ல என்னைக்குமே. மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்காய்ங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். ஆ பேங்க் நிஃப்டிலயும் நம்ம அதே ரேஞ்சில தான் போயிட்டுருக்கான். இப்போ வீக்லி சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட, நல்ல ஏற்றம் குடுத்தவன் இப்போ ஒரு ஜஸ்ட் புல் பேக் நடக்குது. இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் அந்த லாங் ட்ரெண்ட் அப்படியே தான் இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் லாங் ட்ரெண்டுங்கிறது இங்க பாருங்க, சும்மா ஒரு ஐசைட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியுதுல்ல உங்களுக்கு. ஆ சும்மா இந்த ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கோம் ஒரு பேரலல் சேனல்ல. ஸோ இதுக்குள்ள வாலட்டிலிட்டி நடக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நம்ம பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். லைக் பயப்படவே தேவையில்ல. இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஓகேங்களா? ஸோ இவனையும் விட்டுட்டு பேங்க் நிஃப்டி நல்லா தான் இருக்கான். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்களேன். நம்ம ஒரு 2, 3 வாரமா இத பத்தி பேசிட்டே இருக்கிறோம். இது ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான் வாங்குறதுக்கு. நான் ஏற்கனவே நல்ல பொசிஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதுனால, இந்த அனாலிசிஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இவன டெய்லி சார்ட்ல போய் பாருங்க உங்களுக்கு புரியும். டெய்லி சார்ட்ல நம்ம ஏற்கனவே இது போட்டு வச்சிருந்தது தான். ஓகேங்களா? இது நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கிறவன். இப்போ வந்து இப்படி வந்து இத பிரேக் அவுட் பண்ணி, இப்ப கீழ இறங்கியிருக்கான். கீழ இறங்கிட்டு இப்படி ஏறுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல பேட்டர்ன்ல இருக்கான். ஸோ இத யூஸ் பண்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அ
மார்க்கெட் ஆல் டைம் ஹைல க்ளோஸ் வச்சான் போன வாரம். பட் இந்த வாரம் ஓப்பனிங்லேயே சரிவு ஏற்பட்டதுனால புல் பேக் நடக்குது. வேற ஒன்றுமே இல்லை. இந்த லைன் கூட நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே மேலே ஏறினவன் கீழே வந்து இதை டச் பண்ணிட்டு தாங்க போவான். இது பேர் வந்து ரீடெஸ்ட்டுன்னுவாங்க. ரீடெஸ்ட்டுன்னுவாங்க. ஏன் ரீடெஸ்ட்னா லைக் வந்து இது சப்போர்ட், இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்ச உடனே அது வந்து கீழே தொட்டுட்டு போச்சுன்னா திரும்பியும் இங்கே வந்து பையஸ் நிறையா வராங்க. திரும்பி ஏறுச்சுன்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் ஜோன். லைக் பையர்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க. அப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இயங்கும். ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான லாஜிக்கு. ஸோ இந்த வாரம் இது மந்த்லி கேண்டல்லையும் பாருங்களேன், ஒரு நல்ல புல் பேக்லாம் சாரி நல்ல ஒரு க்ளோசிங்கில் தான் வச்சுருக்காங்க. மந்த்லி இன்னைக்கு முடியுது. போன வீடியோவில் ஃப்ரைடேவே சொல்லியிருந்தேன், அது தப்பு தான், மன்னிச்சிருங்க. பட் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைமும் க்ளோசிங் வந்து ஒரு நல்ல க்ளோசிங் தான். பாருங்கள், ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கான். இதுக்கு முன்னாடி நிறையா டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவனால் க்ளோஸ் பண்ணவே முடியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைக் பேசிக்கலாக இங்கே பாருங்கள், ஒரு ஒரு சுமாராக ஒரு 20 20 மாதம் 2021லேருந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த ஏரியாவை. இந்த ஏரியாவை அவனால் க்ளோஸே வைக்க முடியலங்க. பாருங்கள், எத்தனை க்ளோசிங் ட்ரை பண்ணியிருக்கான், முடியவே இல்லை. இந்த டைம் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ என்னென்னா நிலவரம் லைக் இவன் வந்து ரெடி டு ரோர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வைங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. உங்களுக்கே புரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா என்னென்னு. நான் நிறைய பேச ரூமில் நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு போகலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை பார்த்து வச்சிருந்தோம், அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம், எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லைக் திவாலி ஸ்டாக்ஸ்லேயும் இது ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வேர்ல்பூல். ஸோ இன்றைக்கு உண்டான மார்க்கெட் நிலவரத்துலையும் எப்படி மூவ் பண்ணியிருக்கான் பாருங்களேன். டெய்லி சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ இது டெய்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்டை கன்வெர்ட் பண்ணோன்னே லைக் இவன் பாருங்கள் எப்படி மூவ் ஆயிருக்கான் பாருங்களேன். அழகாக இன்றைக்கி ஒரு 4% ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸும் கூட. ஸோ நம்ம இந்த ஸ்டாக் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம். இப்போ அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம், சாரி யோசிக்கல, அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் ஏறிட்டு இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஜோன் நடந்துச்சு. அதை பிரேக் பண்ணோன்னே அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கான். ஓகேங்களா. நம்ம இதே ஸ்டாக்கை மந்த்லி பிரேக் அவுட்டும் பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த இடத்துல பேசியிருந்தோம் ஏற்கனவே. லைக் இந்த இடத்துல பாருங்கள், நிறைய ஒரு புல் பேக் நடக்குது. மந்த்லி சப்போர்ட்லேருந்து நிறையா பையர்ஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணுறாங்கன்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி 4% ஹையில் தான் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் 370 பாயிண்ட் கீழே விழுந்துமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் விழுதுன்றது வந்து எல்லா ஸ்டாக்குக்குமே பொருந்தாது. அந்தந்த டைமில் அந்தந்த ஸ்டாக் வந்து அவனுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் போவானே தவிர, மார்க்கெட் மேலே போனால் எல்லா ஸ்டாக்கும் மேலே போவான், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா எல்லா ஸ்டாக்கும் கீழே வருவான்னு அர்த்தமே இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணோம்னா, நம்மளுடைய கன்விக்ஷன் கரெக்டாக இருந்தால் அதை வாங்கி அமைதியாக வச்சுருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. அடுத்தது க்ளீன் சயின்ஸ். க்ளீன் சயின்ஸு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவோ செகண்ட் வீடியோவோ போட்டிருந்தோம். அப்போ இருந்து மூமெண்ட்லேயே இருக்கிறவன் இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த மாதிரி நிலவரத்துலையும் இன்றைக்கி எவ்வளோ ஏறி 2.5% ஏறி இருக்கான். புரியுதுங்களா. மார்க்கெட் வந்து இப்படி தான் இயங்கும். ஸோ மார்க்கெட் வந்து அவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி தான் போவானே தவிர, ஓவராலில் என்ன ட்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு பார்த்தெல்லாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவனை மந்த்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணானா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பேசியிருந்தோம் ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி இவன் பாருங்கள், பிரேக் பண்ணால் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணால் இப்போ வந்து அடுத்த மூவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1750 ரூபா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கான் க்ளீன் சயின்ஸு. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி மார்க்கெட் கண்ட்ரோல், மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் 52 வீக் ஸ்டாக்ஸ் என்ன, குளோபல் இண்டிசஸ் என்ன ரேஞ்சில் இருக்கான், அது எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அந்த ஒரு பேஜை. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 370 பாயிண்ட் கீழே, சென்செக்ஸ் 1200 பாயிண்ட் கீழே, நிஃப்டி பேங்க் 850 புள்ளி கீழே, இவனும் கீழே, ஐ மீன் ஐடி இண்டெக்ஸும் கீழே. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதில் இன்னொரு ரீசெண்டாக ஒன்று பார்த்துருந்தேன் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸில். இவனை பாருங்களேன், நம்ம பேசியிருந்த மாதிரியே, நம்ம பார்த்த மாதிரியே ஸ்டாக்ஸ் வந்து லைக் எந்த ட்ரெண்டில் இருக்கான்னு தெரியுதுங்க பாருங்கள், வெரி புல்லிஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய
நம்மளுடைய அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள். க்ளீன் சயின்ஸும் வெரி புல்லிஷில் போயிட்டுருக்கான், வேர்ல்பூலும் வெரி புல்லிஷில் போயிட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் கற்றுக்குவாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கம்மிங் பேக், அவ்வளோதாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வீடியோ அவ்வளோதான். லைக் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. 1.5% கீழே விழுந்தாலும் கிராஷ் இல்லைங்க, மோர் தேன் 15% கீழே விழுந்தால் தான் கிராஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராஷ் ஆனாலும் நமக்கு என்னங்க பிரச்சனை? நமக்கு வந்து நம்ம எஸ்ஐபி மோடில் அமௌண்ட் போட போகிறோம். ஏற்கனவே அடிபட்டிருக்கிற ஸ்டாக்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆன் தி டாப்பில் வாங்கியிருந்தால் தான் கஷ்டம். நம்ம வந்து ஆன் த டாப்பில் வாங்கலை, மார்க்கெட் ஏறுற சமயத்தில் மாதிரி தான் ஸ்டாக்ஸ் தான் வாங்குகிறோம். ஸோ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் என்னுடைய வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களும் கற்றுக்குவாங்க மார்க்கெட்னா என்ன, அதில் என்னென்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். அண்ட் தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.